அடுத்து விழா நாயகருக்கு வாழ்த்தும் பாராட்டும். தென்னிந்திய செங்குந்தர் மகாசபை துணைத் தலைவர் திரு மாமு தணிகைமலை அவர்கள். ஆண்டு கால தொண்டுக்கு பொன் விழா நான் காணும் முதல் விழா. இதுவரை என்னுடைய 87வது வயதில் இதுவரை காணாத ஒரு விழா. 50 ஆண்டு கால தொண்டுக்கு பொன் விழா. இதை ஏற்பாடு செய்தவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய விழா தலைவர் இளங்குமரனார் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற பெரியவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கிற பெரியவர்களே, உங்கள் யாவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் பல விழா நடத்தியிருக்கிறேன். நான் பிறந்தது காஞ்சிபுரம். வயிற்று பிழப்புக்காக சென்னையிலே வாழ்கிறேன். பொதட்டூர் பேட்டையிலே அமரர் ES தியாகராஜ முதலியார் அவர்களுக்கு 25 ஆண்டு காலம் பஞ்சாயத்து தலைவராக இருந்ததற்கு நான் வெள்ளி விழா நடத்தியிருக்கிறேன். இங்கே இருக்கிற நம்முடைய முருகேசனார் அவர் ஊரிலே இருக்கிற துரைசா முதலியாருக்கு 25 ஆண்டு காலம் பஞ்சாயத்து தலைவராக இருந்ததற்காக அந்த ஊரிலே வாழ்கிறேன். 2 விழாவுக்கும் நான் தான் வரவேற்பு கமிட்டி தலைவராக இருந்திருக்கிறேன். துரைசா முதலியாருக்கு சென்னையிலே 70 ஆண்டு நிறைவிழா நடந்த போது அதுக்கும் நான் தான் தலைவராக இருந்தேன். கிட்டத்தட்ட 3000 மக்கள் அங்கே வந்திருந்தார்கள் நியூ உட்லாண்ட்ஸில். இந்த மாதிரி விழாவெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் இதுதான் முதல் விழா. இந்த விழாவிலே நான் என்ன பேசுவது என்றே எனக்கு தெரியவில்லை. அந்த விழாவிலே வந்தவர்கள் எல்லாம் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், நீதி அரசர்கள், பணக்காரர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அங்கே நான் பேசினேன். இங்கே என்னால் என்ன பேச முடியும் என்றே எனக்கு தெரியவில்லை. இங்கே வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் முனைவர்கள், பேராசிரியர்கள், கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இவர்கள் மத்தியிலே நான் என்ன பேசுவது என்று எனக்கு புரியவில்லை. என் வாழ்க்கையிலே நடந்த சில அனுபவங்களை நான் சொல்லுகிறேன். என்னுடைய தந்தையார் BA படித்தவர். அந்த காலத்திலே BA படித்தவர். BA படித்தது போதாதுன்னு சொல்லி தன்னுடைய 40வது வயசில் சைவ சித்தாந்தத்தை பற்றி, சிவஞான போதம் 2 பற்றியுமே ஒரு பெரிய ஆசிரியரிடம் பாடம் வென்றார். எங்கள் அப்பாவுக்கு வயசு அதிகம், இளைஞர்கிட்ட அந்த காலத்தில் அஷ்டாவதானம் என்று சொல்வார்கள். அது அஷ்டாவதானம் என்றால் பல பேருக்கு என்ன தெரியுமோ தெரியாது. அஷ்டாவதானம் என்றால் நான் சொல்வது ரைட்டா தப்பா எனக்கு தெரியல. அஷ்டாவதானம் என்றால் தமிழறிஞர்கள் கூடியிருப்பார்கள். மொத்தமாக எல்லாருமே தமிழறிஞர்களாக இருப்பாங்க. அதில் ஒரு பெரிய தமிழறிஞர் நேரம் கருதி பேசுகின்றார். நான் கூட பார்த்ததில்லை. அந்த அஷ்டாவதானத்தில் பல பேர் கேள்வி கேட்பாங்களா. திருக்குறளில் 328வது குறள் என்ன அப்படி கேட்டுக்கினே போவாங்களாம். கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டை சொல்லி அதனுடைய முதலடி சொல்லி கடைசி அடி என்னான்னு கேட்பாங்களாம். இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் கேட்பது அவர் கேட்டு உணர்ந்து எல்லாம் பதில் சொல்லுவாராம். அதே சமயத்தில் அவருடைய ஞாபகத்தை திருத்த
நாம் சொல்லி சில பேர் சின்ன சின்ன கல்லால் அடிப்பாங்களா, சில பேர் வாழைப்பத்தால் அடிப்பாங்களா. அப்பேற்பட்டவருடைய பேரனுடைய எங்கள் அப்பா பாடம் கற்றுனார். எப்போ 50வது வயசில் சிவஞான போதமும் சிவஞான போதமும் சைவ சிந்தாந்தத்தை பற்றி கற்றுனார். அவருக்கு கோயிலுக்கே போனது கிடையாது. தமிழ் அறிஞர் தான், அவர் கோயிலுக்கு போனது கிடையாது, சாமி கும்பிட்டது கிடையாது. அவர் சொல்லுவார், கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும்னு அர்த்தம் இல்லை, சில மனிதர்களும் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி தருவார். கோயிலுக்கு போகணுன்றதில் சில நண்பர்கள் வீட்டுக்கு போய் வந்தாலும் அது கோயிலா, அவர் கோயில் போல் ஒரு 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 கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு 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 உற்சாகம் இருக்கவர். எங்கள் அப்பா என்னென்னமோ எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் படித்தார், எம்பிஏ படித்தார், நான் எஸ்எஸ்எல்சி கூட படிக்கலை. இது ஒன்று தான் எங்கள் அப்பா சொல்லி வச்சதை ஞாபகப்படுத்துகிறேன். நானும் அதிகமாக கோயிலுக்கு போகிறதில்ல. கோயிலுக்கு போனாலும் என் நண்பர்கள் யாராவது தொந்தரவு பண்ணால் கூட போகிறேன். இப்போ நான் எல்லாம் 5 நிமிஷம் நான் ஏதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் 5 நிமிஷத்தில் பேசணும்னு சொல்கிறதுனால என்னுடைய பேச்சு சுருக்கமாக சொல்லிக்கிறேன். நான் திருத்தணிக்கு அடிக்கடி வரேன். ஏன்னா தென்னிந்திய செங்குஞ்ச மகாஜன சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறதுனால திருத்தணியில் ஒரு வருஷத்தில் 50 கல்யாணம் நடக்குமா. கல்யாண நாள் வருஷத்தில் 50 நாள் தான் கல்யாண நாளா. அந்த 50 நாளில் கிட்டத்தட்ட 30 நாளுக்கு நான் திருத்தணிக்கு வரேன். ஏன்னா நான் தனிப்பட்ட வகையிலும் இல்லை, செங்குஞ்ச மகாஜன சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறதுனால நாங்கள் வரேன். வரும்போதெல்லாம் நான் திருத்தணி கோயிலுக்கும் போகணும் இல்லை, வரதும் இல்லை. நான் இந்த சுருக்கமாக சொல்லணும்னா, மங்களங்களார் காப்பகத்தை நான் கோயிலாக நினச்சி போய் வரேன். மங்களங்களார் காப்பகத்தை கோயிலாக நினச்சி கோயிலுக்கு போயிட்டு வரேன். அதில் இருக்கிற முருகன் யாருன்னா, நம்ம குமா கணேசன் தான் நான் முருகனாக வணங்குறேன். அது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ. அவர் நான் சின்னவன், நீ வயசானவங்க, நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. நான் உண்மையாக பேசுகிறேன். எங்கள் அப்பாவுடைய நான் ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் அப்பா கோயிலுக்கு போகிறதில்ல. அதே சமயத்தில் சில மனிதர்களை வணங்கினார். சில வீட்டுக்கு போவார், கோயிலுக்கு போயிட்டு வர இருந்ததில்லை. அதே மாதிரி தான் நான் கோயிலுக்கு போனால் தனியார் வரைக்கும் போனது கிடையாது. ஒரு கற்பூரம் கூட ஏற்றினது, ஒரு நயாபாத்து கூட கற்பூரம் ஏற்றி கொடுத்துனது கிடையாது. அர்ச்சனை கிச்சன்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், நான் கோயிலுன்னா காஞ்சிபுரத்தை எங்கள் நண்பர் வந்திருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் எத்தனையோ கோயிலுக்கு நான் இது வரைக்கும் ரொம்ப வரதராஜ சாமி கோயிலில் நான் ரொம்ப போனது கிடையாது. எங்களுடைய நண்பர் இங்கே வந்திருக்கிறாரு. ஆனால் நான் மங்களங்களார் காப்பகத்தை நான் ஒரு கோயிலாக கருதி போய் வரேன். அதே சமயத்தில் நம்முடைய குமா கணேசனை திருத்தணி முருகராக கருதுறேன். அவரை வணங்குறேன். மனிதர் தான் நான் எதோ பேசணும்னு நினச்சேன். 5 நிமிஷத்தில் பேச வேண்டியதுனால சுருக்கமாக சொல்லி, கணேசனை நான் முருகனாக வணங்குறேன். மங்களங்களார் காப்பகத்தை நான் கோயிலாக வணங்கி போய் வரேன். வணக்கம், நன்றி. அடுத்து வாழ்த்துரைக்க திருமு ஏழுமலை வழக்கறிஞர் அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குருராயப்பேட்டை மையம் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் அருள் கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அப்படி வாங்க, முன்னாடி வாங்க, இப்படி வாங்க, முன்னாடி போங்க, அப்படி போங்க, 2 பேர் இப்படி பாருங்க.
நினைவாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நீங்களா வச்சுங்க. இன்றைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பெரியவர் ஏற்கனவே சென்று விட்டார். ஆகவே இன்றைய விழா காணும் தம்பி பூமு கணேசன் அவர்களுடைய புகழை பலரும் பலவாறு எடுத்து புகழ்ந்துரைத்தார்கள். எனவே அதை பற்றி அதிகமாக இன்னும் கூற வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனவே கூட்டத்தில் கொஞ்சம் பொறுமை குறைந்து வருகிறது. எனவே விரைவில் என்னுடைய வாழ்த்தை முடித்துக் கொள்ள நினைக்கின்றேன். திரு கணேசன் அவர்கள் 40 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து கல்வி பணி புரிந்தவர். எவ்வளவோ ஆசிரியர்கள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கல்வி பணி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரும் சிறப்பு தம்பி கணேசனுக்கு எப்படி வந்தது? அதுதான் ஒரு ரகசியம், மறைபொருள். எவ்வளவோ ஆசிரியர்கள், பல்லாயிரம் ஆசிரியர்கள். கணேசனும் ஆசிரியர் தான். ஆனால் அந்த ஆசிரியர்களுக்கு இல்லாத ஒரு பெரும் சிறப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், ஆசிரியர்கள் செய்யாத ஒரு அரும்பெரும் சேவையை தம்பி கணேசன் செய்திருக்கின்றார். ஆசிரியராக இருந்த பொழுதே அவர் சமூக சேவையில் ஈடுபட்டு விட்டார். பல துறைகளிலே தொண்டாற்றினார். அவர் செய்த மிக முக்கியமான தொண்டு, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தொண்டு என்னவென்று சொன்னால், மங்களங்கிழாருடைய புகழை அழியாமல் இந்த பகுதியிலே அவர் நிலைநிறுத்தியது. மங்களங்கிழாரை இந்த நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்வது அவசியம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மங்களங்கிழாரை அறிந்தவர்களுக்கு கூட தெரியாத சில விஷயங்கள் உண்டு. மங்களங்கிழார் இந்த அரக்கோணத்தை அடுத்த புளியமங்கலத்தில் தோன்றியவர். சிறு வயதிலேயே பள்ளி படிப்பை தொடர முடியாத ஒரு காரணத்தினால சென்னைக்கு சென்று தன்னுடைய மாமன்னன் செய்து வந்த தச்சு தொழிலிலே அவருக்கு உதவியாக இருந்தார். ஆனால் தச்சு தொழிலில் உதவியாக இருந்த இந்த சிறுபிள்ளை கல்வியிலும் தமிழிலும் கொண்ட ஆர்வம் குறைவில் தணிந்து அப்படியே தணல் விட்டு எரிய தொடங்கியது. அதன் காரணமாக அவர் முதலில் சமூக தொண்டை, நம்முடைய தம்பி கணேசனை போல சமூக தொண்டை தலையாக கொண்ட TN சேஷாஜல ஐயர் என்பவர் சென்னையிலே அப்போது புரசைவாக்கத்திலே இருந்தார். வழக்கறிஞர். ஆனால் நீதிமன்றத்துக்கு சென்று பொருள் திரட்டவில்லை அவர். மாறாக தன் வாழ்ந்த பகுதியிலே இருந்த பள்ளி படிப்பை தொடர முடியாத சிறுவர்களுக்கு மேற்கொண்டு கல்வியை பயில வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அவாவினால தன்னுடைய வீட்டிலேயே பள்ளிக்கூடமாக மாற்றி சிறுவர்களுக்கெல்லாம் கல்வி பயிற்று கொடுத்தார், தமிழ் பயிற்றுவித்தார். அந்த நல்லுள்ளம் கொண்ட சேஷாசல ஐயர் திருவடியிலே அமர்ந்து மங்களங்கிழார் அவர்கள் முதலில் தமிழ் கல்வி பயின்றார். இந்த சேஷாசல ஐயர் எப்படிப்பட்டவர்? உலகமெல்லாம் தெரிந்த R.K. நாராயணன் எழுத்தாளர், உலகமெல்லாம் தெரிந்த கேலி சித்திரர் R.K. லட்சுமணன் அவர்களுடைய தாய் மாமன் TN சேஷாசல ஐயர். தற்போது பரணிதரன், மெரினா என்கின்ற புனை பெயர்களில் எழுதி வருகின்றாரே அவருடைய தந்தை. அந்த சேஷாசல ஐயருடைய திருவடிகளிலே அமர்ந்து மங்களங்கிழார் முதலில் சிறுவனாக கல்வி பயின்றார். பிறகு வாவு சிதம்பரனாரிடம்
சிதம்பரனார் இடையிலே சென்று தமிழ் கல்வி பயின்றார். முக்கியமாக திருக்குறள் பயின்றார். அதன் பின்னர் அப்போது இருந்த தமிழ் மேதைகள் கோவிந்தராஜ முதலியார் அவர்கள், வேணுகோபால பிள்ளை, ராமலிங்க தம்பிரான், இப்படிப்பட்ட பெரிய தமிழறிஞர்களுடன் சேர்ந்து இலக்கியமும் இலக்கணமும் பயின்றார். அப்போது வேதாந்த சிகாமணியாக விளங்கிய வடிவேலு செட்டியார் அவர்களிடம் வேதாந்தம் பயின்றார், சித்தாந்தம் பயின்றார். ராணிப்பேட்டை சாமிகள் என்று சொல்லப்பட்ட சின்மயான சுவாமிகளிடம் தீட்சை பெற்று வித்யானந்தர் என்ற பெயரையும் பெற்றார். இப்படி பல துறைகளிலே பயின்ற மங்களங்கிழார் அவர்கள் இல்லறத்திலேயே இருந்து கொண்டு ஜீவன் முக்தர் என்று சொல்லப்பட்ட நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்தார்? நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலர் சொன்னார். அதை மெய்ப்பிக்கும் வகையிலே தான் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்கு, முக்கியமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத இளைஞர்களுக்கு கற்பிப்பதை தம்முடைய தலையாய குறிக்கோளாக கொண்டார். அதன் பயனாக இந்த பகுதியிலே இருந்த பல ஊர்களில் கால்நடையாக சென்று மற்ற மாணவர்களுடைய இல்லங்களிலே உணவருந்தி ஒரு சிறு பொருள் உதவியும் பெறாமல் பொருள் ஆசையை அறவே விட்டு அவர்களுக்கெல்லாம் கல்வி பயிற்றுவித்தார். அவ்வாறு கல்வி பயின்ற மாணவர்களிலே நானும் ஒருவர். அவரிடம் கல்வி படித்தேன். இப்பொழுது ஒரு முன்னணி வழக்கறிஞர்களே ஒருவனாக இருந்து வருகிறேன். இதற்கு வித்திட்டது யார்? மங்களங்கிழார் அவர்கள். அவருடைய உதவி இல்லை என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் நெசவு வேலை செய்து கொண்டு தம்முடைய காலத்தை கழித்திருப்பார்கள். அவர் செய்த ஒரு பெரும் புரட்சி என்னவென்றால் 50 ஆண்டு கால கல்வியை, பின்னால் தொடர வேண்டிய கல்வியை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டார். அவரிடம் பயின்ற நூற்றுக்கணக்கான புலவர் பட்டம் பெற்றவர்கள், வித்வான் பட்டம் பெற்றவர்கள், அதற்கு மேலும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் உயர்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பேராசிரியர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பெற்று மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் படித்து இன்று பல வெளிநாடுகளுக்கு கூட செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நண்பர் முனுசாமி இருக்கிறார். அவரும் தறி நெய்து கொண்டிருந்தவர் தான். அவர் புலவர் பட்டம் பெற்று இவரிடம் மங்களங்கிழாரிடம் பயின்று புலவர் பட்டம் பெற்று அதன் பிறகு தமிழ் ஆசிரியராக ஆனார். அவருடைய மகன் இப்போது உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவருடைய மகன் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். இதுபோல உயர்ந்த நிலைக்கு இந்த சமுதாயத்தை உயர்த்தியவர் மங்களங்கிழார் அவர்கள். அவருடைய பெயரை இந்த பகுதியிலே மட்டுமின்றி தமிழ்நாட்டிலே சிறப்பாக என்றென்றைக்கும் நிலை பெற்று விளங்கும்படி செய்கின்ற ஒரு பெரிய தொண்டை மேற்கொண்டவர் தம்பி கணேசன். அதனால்தான் அவருக்கு இவ்வளவு பேரும் புகழும். எவ்வளவு புகழ் அவருக்கு கிடைத்தது என்று நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள். எவ்வளவு பேர் அவருக்கு பொன்னாடை போர்த்தினார்கள், மாலை அணிவித்தார்கள், பாராட்டு பத்திரங்களை வாசித்து கொடுத்தார்கள். இவ்வளவு புகழுக்கும் அவருக்கு வித்திட்டவர், அவருடைய உள்ளத்திலே ஒரு ஜோதியாக விளங்கியவர் மங்களங்கிழார் அவர்கள். இந்த மங்களங்கிழாருக்கு தம்பி கணேசன் செய்த பலவிதமான தொண்டுகள் பல. இதில் முக்கியமான அதிசயிக்கத்தக்க ஒன்று என்னவென்றால், மங்களங்கிழாரை கணேசன் பார்த்தது கூட கிடையாது. அவரிடம் கல்வி பயின்றதும் கிடையாது. அவருடைய திருவடிகளிலே அமர்ந்து கல்வி பயின்ற நாங்களெல்லாம் செய்யாத ஒரு பெரிய தொண்டை கணேசன் ஆற்றியிருக்கிறார். எப்படி அந்த துரோணரை மனதில் மானசீகமாக கொண்டு ஏகலைவன் ஒரு பெரிய வில்வித்தையில் பெரியவனாக ஆனானோ, அதுபோல மங்களங்கிழாரை பார்க்காமலேயே, அவரிடம் படிக்காமலேயே, அவருடைய ஒரு திருவடிகளை மனதிலே நினைந்து கொண்டு இவ்வளவு முன்னுக்கு வந்திருப்பவர் தம்பி கணேசன். இதுல இன்னும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், தம்பி கணேசன் தான் மங்களங்கிழாருடைய பெயரை
என்றென்றும் நிலைநாட்டக்கூடிய ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர். குடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல மங்களங்கிழாருடைய பெயரை நிலைநிறுத்த ஒரு நிலையான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திரு கணேசன் சொன்னார்கள். அப்போது மங்களங்கிழாருடைய 100ஆண்டு விழா அம்மையார் குப்பத்தில் சிறப்பாக நடந்து இங்கும் நடந்தது, இந்த ஊரிலும் நடந்தது. அதை ஒட்டி திரு கணேசன் சொன்ன இந்த ஆலோசனை, அவருடைய பெயரை நிலைநிறுத்த, அவர் எப்படி சிறு வயதிலேயே கல்வி கற்க முடியாமல் பலரிடம் சென்று கல்வி கற்றாரோ அதே போல பாதுகாப்பு இல்லாத, பெரியோர்களால் கைவிடப்பட்ட அல்லது பெரியோர்களால் காப்பாற்றப்பட முடியாத சிறுவர்களுக்கு ஒரு காப்பகம் அளித்து அவர்களுக்கு உண்டி உடை உறையுள் 3ஐயும் கொடுத்து அதற்கும் மேலாக கல்வியும் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதை ஒட்டி இந்த ஊரில் ஒரு மங்களங்கிழார் கல்வி அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டது. அதற்கு முதல் தலைவராக இருந்தவர் புதுப்பேட்டை மறைந்த ஆறுமுக முதலியார் அவர்கள். அதற்கு செயலாளராக தம்பி கணேசன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனுடைய முதல் பொருளாளர் நான் தான். இருந்தாலும் மதுரையில் இருந்து கொண்டு பொருளாளர் பணியை செய்ய முடியாததால் பிறகு அதை இன்னொரு அன்பரிடம் ஒப்படைத்தேன். இவ்வாறு தோன்றியதுதான் மங்களங்கிழார் கல்வி அறக்கட்டளை. அந்த கல்வி அறக்கட்டளைக்கு நல்லுள்ளம் படைத்த பல பெரியோர்கள் பெரும்பொருள் நன்கொடையாக கொடுத்தார்கள். அதை கொண்டு திரு கணேசன் தன்னுடைய முயற்சியை உடல் உழைப்பால், உள்ளத்தின் உழைப்பால் அவர் இந்த சிறுவர் காப்பகத்தை இப்போது ஒரு செவிலித்தாய் போல, மங்களங்கிழார் கல்வி அறக்கட்டளை ஈன்ற குழந்தை சிறுவர் காப்பகம், அந்த காப்பகத்தை அதனுடைய நற்றாய் அறக்கட்டளை அதனுடைய செவிலித்தாயாக தம்பி கணேசன் சீரும் சிறப்பும் பாராட்டி பாலூட்டி வளர்த்து இன்று பெரிய அளவிலே அதை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு அருகிலேயே அடுத்த ஒரு மனையையும் வாங்கியிருக்கிறார். அங்கே முதியோர் இல்லம் ஒன்று கட்ட வேண்டும் என்று அவர் அரும்பாடுபட்டு வருகிறார். அதுவும் விரைவில் நிறைவேறும் என்று நான் நம்புகின்றேன். இவ்வாறு தம்மையே ஒரு சமூக பணிக்கு தன்னலம் கருதாமல் புகழை எதிர்பார்க்காமல், பொருளை எதிர்பார்க்காமல், இவ்வாறு ஒரு தொண்டையே தன்னுடைய பேச்சும் மூச்சும் உயிருமாக கொண்டு இயங்கி வருகிறவர் தம்பி கணேசன். அவருடைய தொண்டு மேன்மேலும் ஓங்குக, அவருடைய புகழ் மேன்மேலும் பரவுக, அவர் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து இந்த சமூக தொண்டை சிறப்பாக நிறைவேற்றி இப்பகுதி மக்களுக்கெல்லாம் நல்ல தொண்டு செய்வார். கலைகளற்ற இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு, காப்பற்ற சிறுவர்களுக்கு கல்வி அளித்து முன்னுக்கு கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏற்கனவே இந்த காப்பகத்தில் படித்த ஒருவர் இன்ஜினியராக வந்திருக்கின்றார் என்று அறிமுகப்படுத்தினார். இன்னும் பலர் கல்லூரிகளில் இருக்கிறார்கள், பலர் உயர்நிலை பள்ளிகளில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் திரு கணேசனை தங்களுடைய பெறாத ஒரு பெற்றோர தகப்பனாக கருதி எதிர்காலத்தில் பல பேர் அவரிடம் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெரியோர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் வந்து அவருக்கு எவ்வளவு சிறப்பு செய்தார்கள் என்று நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள். இத்தகைய சிறப்பு பெரிய அமைச்சர், ஒரு அரசியல் தலைவருக்கு கூட கிடைத்திருக்காது. அதாவது அன்பான, அதாவது ஒரு போலியாக செய்கின்ற சிறப்பு அல்ல, உள்ளத்தில் எழுந்த ஒரு அற்புதமான சிறப்பு. அத்தகைய சிறப்பை திரு கணேசன் பெற்றிருக்கின்றார். அவரை நான் தம்பி என்ற முறையிலே தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவரை என்னை எந்த ஒரு நல்ல செயல் தொடங்க இருந்தாலும் மேற்கொண்டாலும் எனக்கு ஒரு பெரிய மடல் எழுதுவார். வாரத்துக்கு ஒரு மடலாவது கடிதமாவது அவரிடமிருந்து என்னிடம் எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். என்னால் என்ற உதவியையும் அவருக்கு அளித்தவர்கள் அதிகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் செய்துள்ள தொண்டு கொஞ்சம் நஞ்சமல்ல.
அதற்கு அந்த அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்குபவர்களுக்கு இன்கம் அதாவது வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்க கூட அவர் அனுமதி பெற்றிருக்கின்றார். இவ்வளவு சிறந்த சிறப்பை ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞன் செய்து முடித்தான் என்று சொன்னால் அது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து சமூக பணியை மேன்மேலும் சிறக்க செய்து மங்களங்கிழாரின் புகழை மங்காமல் என்றென்றும் நிலைநிறுத்தி அவர் மேன்மேலும் சிறந்து வாங்க வேண்டும் என்று நான் நாளும் வணங்கி வரும் அங்கையர்கண்ணி சுந்தரேஸ்வரர் திருத்தாள்களை வணங்கி வாழ்த்தி அவரையும் அவருடைய துணைவியாரையும் இந்த சமயத்திலே நல்ல நேரத்திலே வாழ்த்தி அமைகின்றேன். வணக்கம். இந்த சிறு கிராமத்தில் மங்களங்களாருடைய பெரும்புகழை மங்காமல் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பேசிய ஐயா அவர்கள் இந்த சிறு கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்கே தொடக்க காலத்தில் தமிழகமெங்கும் பாராட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியராகவும் இந்து அறநிலையத்துறை ஆணையாளராகவும் இருந்து ஓய்வு பெற்று இயற்கை எழுதிய KS நரசிம்ம முதலியார் அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள் என்பது பலருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் எங்களுக்கு எட்டாக்கனிகளாகவே இருந்தார்கள். அந்த எட்டாக்கனிகளாக நீங்களும் இல்லாம நீங்க எங்களோட இரண்டரை கலந்து இந்த மண்ணின் வாசம் எங்கும் பரிமளிக்க நீங்க அடிக்கடி இந்த ஊருக்கும் இந்த ஊரை சார்ந்த மக்களோடவும் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை பணிவுடன் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து திரு பேராசிரியர் தீவா மெய்கண்டா அவர்கள். அதற்கு முன்னதாக சபையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஞானப்பழத்தை பெற்றவரின் பெயரை கொண்டவரே, என் நம்பிக்கை நாயகனின் பெயரை கொண்டவரே, தன்னிகரில்லா தணிகை தரணியில் சமூக நல துண்டும் கல்வி துண்டும் புரிபவரே, என் ஆருயிர் நண்பனின் அருமை தந்தையே, இத்தகைய பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதே பெரும்பாகியம் என்ற உணர்வோடு சென்னையில் இருந்து இங்கே வந்திருக்கின்றேன். உம்மை வாழ்த்துவதற்கு என் வயதும் அனுபவம் இல்லை என்பதால் உங்கள் பொற்பாதங்களை போற்றி பாராட்டுகிறேன். திருமுருக கிருபானந்தேவர் அறக்கட்டளை திருத்தணி கிளை சார்பில் அன்னாருக்கு நன்றி. தலைவர் அவர்களே, அவையோர்களே, மங்களங்கிழார் சிறுவர் காப்பக நிறுவனர், செயலாளர், செந்தமிழ் செல்வர், நற்றொண்டர், தமிழ்வழி திரு விழா குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. திரு கு.மு. கணேசனார் அவர்களின் 50 ஆண்டு கால தொண்டுக்கு பொன் விழாவாக நடைபெறுகிற இந்த விழாவிலே பங்கேற்று உரையாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு நெருங்கி பழகிய பல அன்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எழுகதிர் ஆசிரியர் அரு கோபாலன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். திருக்குறள் அரசு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தமிழின்பம் ஆசிரியர் உலகநாதன், பெரும்புலவர் கீதா பச்சையப்பனார், தலைவர் தணிகை மலை, இப்படி பல பெரியவர்களெல்லாம் எனக்கு வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறார். அவர்கள் மத்தியிலே பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் கூடுதலாக மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய வழக்கறிஞர் அவர்கள் மிக அழகாக மங்களங்கிழார் அவர்களுடைய பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக ஆனால் சுருக்கமாக இங்கே எடுத்து சொன்னார்கள்.
மங்களங்கிழார் மாணவர்களோடு நான் பள்ளிகளிலே பணியாற்றி இருக்கிறேன். சிங்காரம்பிள்ளை உயர்நிலைப்பள்ளியிலே பணியாற்றுகிற காலத்தில் வாசி தனபாலன், புலவர் வாசி தனபாலன் பணியாற்றினேன்.
அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவிக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. விழா குழுவின் தாழ்மையான கருத்து, இது இலக்கிய கூட்டமல்ல, பேசுகின்ற அறிஞர் பெருமக்கள் நேரத்தை கருதி ஐயாவின் சிறப்புகளை சொல்லி ஐயாவின் பாராட்டுதலை பேசி முடித்தால் மேலும் விழாவுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது விழாவின் தாழ்மையான கருத்து. ஆகையினாலே பேசுகின்ற அறிஞர் பெருமக்கள் ஐயாவை பாராட்டி ஒரு 5 மணித்துளிகள் பேசி விழாவை மேலும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நரசிம்மன் தம்பதியினர் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவார்கள். பணப்பாக்கம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக நத்தொண்டர் அவர்களுக்கு. குருவராஜப்பேட்டை மங்களங்கடார் அரசினர் மேல்நிலைப் பள்ளி சார்பாக ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்பொழுது திரு கி ஆபி வி கதிரேசன் அவர்கள் தன்னுடைய பாராட்டுரையை இங்கே வழங்குவார்கள். விழாவின் நாயகருக்கு இப்போது விழாவின் நாயகருக்கு பன்மொழி சித்தர் அத்திமாஞ்சேரைப்பட்டு மே வெங்கடேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். வணங்குதற்கும் போற்றுதற்கும் உரிய பேரூர் இளைய சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி தலைமையை சான்ற தலைமையேற்று சென்றிருக்கின்ற செந்தமிழந்தனர் வாழும் திருவள்ளுவராய் விளங்குகின்ற ஐயா இளங்குமரனார் அவர்களுடைய தலைமை ஏற்று சென்றிருக்கின்ற அவருடைய பொற்றாளையும் வணங்கி மேடையிலே வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் மங்களங்களார் சிறுவர் காப்பக சிறார்களுக்கும் இந்த விழாவிலே வந்திருந்து சிறப்பித்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமைக்குரிய ஐயா அவருடைய 50 ஆண்டுகால சேவையினை பாராட்டி இன்றைய தினம் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவது என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா இன்றைய தினம் வாழுகின்ற இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு ஆவணம், வருங்கால சந்ததியினருக்கு ஒரு வரலாறு. ஐயா அவருடைய 50 ஆண்டு கால சேவை பணி என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் அவர்கள் என்னுடைய தந்தை. ஐயா அவர்களின் பால் இவர்கள் கொண்டிருந்த அன்பும் பற்றும் பாசமும் அளவிடற்கரியது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். நான் இந்த விழாவிலே கலந்து கொள்வது கூட விழா குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டோம். ஐயா அவர்களுடைய ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதும் கூட முத்தமிழ் காவலர்களை பின்பற்றித்தான். ஏனென்றால் இவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள், நான் தமிழ் தொண்டு ஆற்றுவதெல்லாம் முத்தமிழ் காவலர்களை பின்பற்றி என்று. ஐயா அவர்கள் மருத்துவமனையிலே, ரெங்கா மருத்துவமனையிலே படுத்துக் கொண்டிருந்த போது, மரணப்படுக்கையிலே இருந்தபோது கூட
ஐயா அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி என்னை விட்டு கடிதம் எழுத தூண்டினார்கள். நானும் அவ்வாறு எழுதினேன். ஆனால் 2 நாள் காலதாமதமான அந்த கடிதம் இத்தகைய சான்றோரை பார்க்க விடாமல் செய்துவிட்டது. 2 நாள் கழித்து அவர்கள் வந்தபோது அவருடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டு வேண்டிய சூழல். இதை நான் இங்கே எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், நல்லவர்களையும் பெரியவர்களையும் சான்றோர்களையும் அவரவர்கள் தங்கள் நெஞ்சத்திலே பதித்துக் கொண்டு வைத்திருக்கின்றார்கள் என்பதை புரிய வைப்பதற்காக சொல்லுகிறேன். இவர்கள் ஆற்றிய தொண்டு அப்பேற்பட்ட தொண்டு. அதோடு மட்டுமல்ல பெரியவர்களே, ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. திருக்குறளிலே 108 அதிகாரங்கள் அறத்துப்பாலும் பொருட்பாலும் சேர்ந்தவை. இதெல்லாம் அறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். இந்த 108 அதிகாரத்தையும் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளுடைய குறிக்கோளாக கொண்டு கையாண்ட காரணத்தினால்தான் 100வது அதிகாரமாகிய சான்றோர் என்ற பட்டம் இன்றைக்கு அவருக்கு கிடைக்கப்பெற்று பெருமை என்ற அதிகாரம் மணிமகுடமாக சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரிய விழா, சிறப்பான விழா மிக நன்றாக நடந்திருக்கிறது என்பதிலே நான் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்னொரு செய்தி, ஒரு குடும்ப தலைவனால் கூட தன்னுடைய குடும்பத்தையே நிர்வகிக்க முடியாத ஒரு சூழல். தன்னுடைய மகனை சிறுவர் காப்பகங்களை விடுகின்ற ஒரு சூழலும், முதியோர்களை எல்லாம் முதியோர் இல்லங்களிலே விடுகின்ற சூழலும் இன்றைய காலத்தின் கட்டாயம். விதைகள் எல்லாம் வேர்களை மறக்கின்ற கொடுமை. அப்பேற்பட்ட வேர்களை எல்லாம் இவர்கள் தேடி கண்டுபிடித்து தன்னையே அவர்களுக்கு விதையாக எண்ணி அவர்கள் தொண்டாற்றி வந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவருடைய தொண்டு நிறுவனம் ஒரு சிறந்த தொண்டு நிறுவனமாக இதை தேர்ந்தெடுத்து ஐயா அவர்களுக்கும் மங்களம் காப்பவர் சிறார்களுக்கும் இவர்கள் செய்கின்ற ஆற்றுகின்ற பணியை கண்டு தங்க பதக்கத்தினை சிறப்பாக வழங்கி இருக்கிறார்கள். அது கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மங்களங்களார் சிறுவர் காப்பகத்திற்கு கிடைத்த அப்பெருமை இவர்களுக்கு மட்டுமல்ல, காப்பகத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு சொந்தமான ஒன்று. அதை போல மற்றவர்களும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் இந்த இளைஞர்களுக்காகவும் சிறுவர் காப்பகத்திற்காகவும் அவர்கள் பணிபுரிந்து ஆற்றி வந்திருக்கிறார்கள். எனவே ஐயா அவர்கள் இன்னும் 12 காலம் நல்ல உடல்நலத்தோடு இருந்து நாட்டிற்கும் மொழிக்கும் செய்ய வேண்டிய தொண்டுகளை சிறப்பெய்தி செய்து சிறந்து வாழ வேண்டும் என்று நீங்களெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்று விரும்பி வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது வழக்கறிஞர் KN பாண்டியன் அவர்கள் 2 நிமிடம் ஐயாவை வாழ்த்தி பேசுவார்கள், பாராட்டி பேசுவார்கள். அவைக்கு எனது அன்பு வணக்கம். என்னை 2 நிமிடம் வாழ்த்தி பேச இங்கே விழாக்குழுவினர் பணித்தார்கள். நான் வயதின் காரணமாக அவரை வாழ்த்த முடியாது. இருந்தாலும் அவரை வாழ்த்தி வணங்கவும் முடியும் என்கின்ற தமிழ் உணர்வின் காரணமாக அவரை நான் வாழ்த்தி வணங்க உங்கள் முன் நிற்கின்றேன். இப்போது உணவு இடைவேளை நேரமாகிவிட்டதால் காலம் கருதி மிக சுருக்கமாக உங்கள் முன்னிலையே நான் வழக்கறிஞர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக உங்கள் முன்னிலையே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தளவில் பெரியார், தந்தை பெரியார் அவர்களை நான் உங்களையே தந்தை பெரியாராக நான் காண்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு பொது தொண்டிற்கு பொன்விழா. ஆம், ஐயா கோமுஸ் கணேசனார் அவருடைய பொது தொண்டிற்கு இன்றைக்கு பொன்விழா. இந்த பொன்விழா பொது வாழ்க்கை இதோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. அவர் என்றும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அவர் தன்னால் இயன்ற அத்தனை பணியும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவரிடம் நான் கண்ட 3 குணங்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவருடைய பணிவு, கனிவு, துணிவு. அவருடைய பணிவு நீங்கள் பார்த்திருக்கலாம். எவ்வளவு வயது சின்ன சிறுவனாக இருந்தாலும் கூட அவரிடம் அவர் பணிவுடன் நடந்து கொள்கின்ற அந்த தன்மை,
நம்மை வியக்க வைக்கும். அவருடைய கனிவு, எல்லோருடன் அவர் கலந்து பழகின்ற தன்மை நம்மை வியக்க வைக்கும். அவருடைய துணிவு, நான் துணிவு எதற்காக கூறுகின்றேன் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த திராவிட இயக்கத்துக்கு, இந்த மக்களுக்கு நான் தொண்டு செய்ய வேறு யாரும் முன் வராத காரணத்தினால்தான் நான் முன் வந்தேன் என்று சொல்வார்களே, அப்படி இன்றைக்கு பொது தொண்டுக்கு வருகின்ற மக்கள் அருகி வருகின்ற இந்த காலகட்டத்திலே தான் துணிவாக இன்றைக்கு பொது தொண்டை தன் தலைமையேற்கொண்டு இன்றைக்கு அவர்கள் இங்கே பொது தொண்டு ஆற்றி வருகின்றார். அவர்கள் மேலும் பல ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக வாழ வேண்டும் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து புலவர் பாக்கி பொன்னுசாமி, தலைவர் மாணவர் மன்றம் சென்னை அவர்கள் ஐயாவை வாழ்த்தி, ஐயாவை பாராட்டி பேசுவார்கள். மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய விழாவின் நாயக நாயகிகளே, விழாவிலே தலைமையேற்று சென்றுள்ள தமிழ்கடல் இரா இளங்குமரனார் அவர்களே மற்றும் சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள அரு கோபால் அவர்களே, புலவர் கீதா பச்சையப்பனார் அவர்களே மற்றும் சிறப்பாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சென்னை மாணவர் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் புலவர் ஆத்தே ஆறுமுகனார் அவர்களே, மண்ணின் மைந்தனை பாராட்டுவதற்காக இப்பெருவிழாவை சிறப்பாக இந்த குருவை சிற்றூரிலே ஏற்பாடு செய்துள்ள இந்த நல்ல உள்ளங்களை உளமாற பாராட்டி வாழ்த்துகின்றேன். மண்ணின் மைந்தன் செய்த தொண்டுகளை எல்லாம் உலகறிய செய்வதற்கு இந்த விழா மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவர்களை பாராட்டுவது என்று சொன்னால் நேரம் போதாத நிலை. அத்துடன் உணவு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இடையிலே இருந்து இவற்றையெல்லாம் காலம் தாழ்த்துவதை விட அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமானால் அதற்கு இடம் தர வேண்டும் என்ற நோக்கத்திலே கோவூர் கிழார் சோழ நாட்டிலே பிறந்தவர், பிசிராந்தையார் பாண்டிய நாட்டிலே பிறந்தவர். ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே நட்பு கொண்டவர்கள். அதுபோன்று நம்முடைய தொண்டு செல்வர் கணேசனார் அவர்கள் மங்களங்கிழாரிடத்திலே படிக்காமலேயே அவருடைய பண்பு